தர்பூசணி வாட்டர் மெலான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த செடி நாங்கள் சாப்பிட்டு வீட்டு பக்கத்தில் போட்டோம். அதுவாக வளர்ந்துருச்சு. ஒரு 1 வீக் முன்னாடி தான் ஒரு இவ்வளோ பெரிய தர்பூசணி வந்து கட் பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் வீடியோ எடுத்து போட மறந்துட்டோம். சரி, உங்களுக்காக தான் போடலான்னு எடுத்துருக்கோம். பாருங்கள், இதெல்லாம் ஆர்கானிக் மாட்டு சாணம் பஞ்சகாவியெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதோ இருந்த இடத்துல வளருது. உங்களுக்கு செஞ்சு வச்சுருக்கா இங்கே பாருங்கள். வேறு ஏதாவது உங்கள் கண்ணுக்கு எதாவது தெரியுதான் பாருங்கள், சொல்லுங்கள். ஏதாவது பாம்பு கீம்பு ஓடியார போகுது. மழை பெஞ்சிருக்கு இப்போ தான். இன்னும் நிறையா பிஞ்சுலாம் வைக்கும். இப்போதைக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், இங்கே வாங்க, இங்கே வாங்க. அடுத்து வந்து பாருங்கள், இதுதான் பிஞ்சு. இந்த தர்பூசணி இந்த பிஞ்சு தான் வந்து இவ்வளோ பெருசாக பழம் சாப்பிட்றோங்களோ அது பெருசாக ஆகும். நீங்கள் வந்து விவசாயத்தை வந்து பண்ண தேவையில்லை, அதை எப்படி பண்ணுறாங்கன்னு பழகி பாருங்கள். எடுத்தோடனே நம்ம தட்டுக்கு வந்துடாது, அதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் வரும். இதில் ஒரு 100 பிஞ்சு வைக்கும், அதில் ஒரு 4 பிஞ்சு தான் நம்மளுக்கு பழமாக கிடைக்கும். தனியும் வேஸ்ட் ஆகிடும், குருவி கொத்திடும். அதனால் விவசாயம் தான் ரொம்ப கஷ்டம். போட்ட முதல்ல எடுக்க முடியாது. ஏதோ பெருமைக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. நிலத்தை வந்து வேஸ்ட்டாக போடக்கூடாது, வேறு வேலை தெரியாது விவசாயிக்கு. அதனால் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோன்னா அந்த கம்பெனியில் வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னா அடுத்த கம்பெனிக்கு ரெசியூம் கொடுத்து வேலைக்கு போயிடுவாங்க. விவசாயி ஒரு நெல் நடுறாரு, நஷ்டம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவார்? அடுத்த வேலைக்கு போவார், தெரியாது வேறு வேலை அவருக்கு. திரும்ப நெல் தான் போடுவார், இல்லை கரும்பு போடுவார். அதாவது நஷ்டமாகும் தான். ஏதோ வேறு வேலை தெரியலன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் இன்னும் ஒரு 10 வருஷம் தான் விவசாயம், அதுக்கப்புறம் எல்லாமே மிஷின் தான். சரி, ஓகே. எங்கள் ஆதங்கத்தை உங்கள்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? இங்கே பாருங்கள், தர்பூசணியை பாருங்கள், செடியை பாருங்கள். இதுதான் தர்பூசணி செடி. எங்கள் வீட்டு பக்கத்தில் இயற்கையாக நாங்கள் சாப்பிட்டு போட்டதில் வளர்ந்தது. நன்றி, வணக்கம்.